அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி. சிவாய நம. நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. சாகா கேள்வியை உங்களுக்கு இப்போ எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாச்சு. சாகா கேள்வின்றது ஒரு மனுஷன் சாவாத இருக்கிறதுக்கு பேர் தான் சாகா கேள்வி. அது வாழ்வியெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துன்னு இருக்கேன். சாகா கேள்வின்னா கடவுளை பார்க்கறதுக்கு தான் சாகா கேள்வியை கற்றுக்கணும். சாகா கேள்வின்றதே அதுதான். கடவுளை பார்க்குற ஒரு மெய்ப்பொருள் தான் சாகா கேள்வி. சாகா கேள்வியை உணர்ந்தாலே நீ கடவுளை அடைஞ்சதுக்கு சம நீ கடவுளாக ஆயிடுவ. இதுதான் சாகா கேள்வியோட அர்த்தம். கடவுள் எங்கேயும் கிடையாது. கடவுள் உன் உள்ளதான் இருக்கார். அதை முழுசாக புரிஞ்சுக்கணும். கடவுள் உன் உள்ளதான் இருக்கார். எங்கேயும் அலைஞ்சு தேடக்கூடாது கடவுளை. கடவுளை உட்காந்து தியானம் பண்ணால் மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு கிடைப்பார். கடவுள்ன்றவர் வெளியே கிடையாது. கடவுளை போய் தேடாதீங்க. கடவுள்ன்ற வார்த்தையே வேறு. அவர் இறைவன் தான். கடவுள்ன்றது நம்ம உள்ளே கடந்து போகிறது பேர் தான் கடவுள். உள் இது சுத்த தமிழ் வார்த்தை. இது அதை நிறைய பேர் படம் வச்சு கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டாங்க. கடவுள்ன்ற பொருளே உள். நம்ம உள்ளே கடக்கிறது பேர் தான் கடவுள். அது ஒரு படத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு இதுதான் கடவுள்னு சொல்கிறது அது ஒரு பொய்யான வார்த்தை. அது கடவுள்ன்றது இல்லை, இறைவன் தான். அவருக்கு பேர் இறைவன். இறை கொடுக்கறதுனால இறைவன். ஆனால் சுத்தமான கருணை உள்ளவர் தான் கடவுள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். கடவுளுக்கு கை கால்லாம் இருக்காது. கடவுளுக்கு உருவம் கிடையாது. கடவுள் மனுஷனே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. ஒரு மனம் மட்டும்தான், மனுஷன் கிடையாது. இறை சக்தின்றது பிரபஞ்சம்தான் இறை சக்தி. இந்த பிரபஞ்சத்தை நீ வணங்கினா இறை சக்தியை நீ வணங்குறதுக்கு சமம். பிரபஞ்சன்றது இந்த நம்மளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பூமிக்கு அப்பாற்பட்டது. வானத்தை நம்ம பார்க்க முடியாது. பூமிக்கு அப்பாற்பட்டது. பல லோகம் இருக்குது. கடவுள்ன்றவங்க கடவுள் அப்படின்றது நம்ம உள்ளே கடக்கிறது பேர் தான் கடவுள். அப்போ தான் நீ கடவுளை பார்க்க முடியும். கடவுள் எங்கேயும் இல்லை, நம்ம உள்ளே தான் இருக்கார். அதை புரிஞ்சுங்க. கடவுளை எங்கேயும் தேடாதீங்க. கடவுளை தேடுறவங்க எல்லாருமே தியானம் பண்ணால் மட்டும்தான் கடவுள் கிடைப்பார். இல்லைன்னா கடவுள் கிடையாது. கடவுள்னு சொல்கிறதெல்லாம் பொய்யா போயிடும். கடவுள் ஒரு ஜோதியானவர். இந்த லோகத்தில் கிடையாது. அவர் ஆதி அந்தம் இல்லாத கடவுளுக்கு பூஜை பண்ண, கடவுளுக்கு அதை பண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் பொய். கடவுளுக்கெல்லாம் பூஜைலாம் பண்ண முடியாது. மனசு உள்ளே பண்ணிக்கலாமே தவிர ஒரு சிவத்துக்கு பூஜை பண்ணுன்னு சொன்னால் உலகமே அது பொய். ஏன் அதை சொல்கிறேன்னா, சிவன் கோயிலுக்கு போனாலும் சிவன் கோயிலுக்கு அறிவுன்னு எதுக்கு சொன்னேன்? இந்த வார்த்தை எதுக்கு? சிவன் கோயிலே அறிவுக்கு சம்மந்தப்பட்டது. அது எதுக்கு சொன்னேன்னா அந்த வார்த்தையை? சிவன் அப்படின்னா நம்ம ஜீவன் தான் சிவன். நல்லா புரிஞ்சுங்க. சிவன்றது நம்ம ஜீவன். கோயில் உள்ள நுழையும் போது பல சிற்பங்களை பார்ப்போம். பல சிற்பங்களும் அதை கடந்து நம்ம போகணும். பல சிற்பங்கள் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். அதை கடந்து உள்ளே போகும்போது கொடி மரம் இருக்கும். கொடி மரம்ன்றது நம்ம ஏற்றுற கொடி கிடையாது. முழுமையாக புரிஞ்சுங்க. அதில் 7
7 வட்டமாக 7 ரவுண்டு இருக்கும் அந்த கொடி மரத்தில். அந்த 7 வட்டம்தான் 7 சக்கரம் நம்ம உடம்புல ஓடுறது. அதுதான் கொடி மரம். அந்த கயிறை ஏற்றும் போது நம்ம தலைக்கு மேலே ஏறும் அந்த கொடி. அதுக்கு தான் கொடி மரம் வச்சுருக்காங்க. பலிப்பீடம் வச்சுருக்காங்க தெரியுமா? எதுக்கு தெரியுமா பலிப்பீடம்? நம்ம ஆசை பாசம் இந்த உலக வாழ்க்கையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாவத்தெல்லாம் அந்த பலிப்பீடத்தில் வச்சு கொல்லணும். அதுக்கு தான் பலிப்பீடம். நந்தியை வச்சுக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? நந்தீஸ்வரர் நந்தியை வச்சுக்கிறது. நந்தி அதாவது ஒரு மாடுன்றது ஒரே போக்கில் தான் போகும். அந்த ஒரே போக்கில் போனால் தான் நம்ம கடவுளை அடைய முடியும். அதுக்கு தான் முன்ன மாடு வச்சுருக்காங்க. கருவாரன்னு எதுக்கு சொல்கிறாங்க? நம்ம தாய் வயிற்றில் இருக்கிறது தான் கருவாரை. அது ஏன் கோயிலில் சொல்கிறாங்க அது கருவாரன்னு? நம்ம எல்லாத்தையும் கடந்து நம்ம குழந்தையாகி அந்த கருவாரை உள்ளே போகிறதுக்கு தான் அது பேர் தான் கருவாரை. சிவன் கோயிலே ஒரு அறிவுக்கு தான் வேலை. சிவன் கோயிலே ஒரு அறிவுக்கு தான் வேலை. ஏன்னா அதில் வெளியே தேர் பெரிய தேராக வச்சுருப்பாங்க. அந்த தேர் என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ பெரிய தேர். அவ்வளோ பெரிய தேரில் அது நிறைய பெருசாக இருக்கும். அது ரொம்ப பெருசாக இருக்கும் தேர். அது உள்ள ஒரு சின்ன ஒரு சொம்பு சைஸில் ஒரு செம்புலையோ பித்தளையிலையோ அதுலேயோ ஒரு சிவனை வைப்பாங்க, நடராஜர் யார் வேணால் வைப்பாங்க. அது உள்ள அந்த தேர் உள்ளே இருக்கிறது சிவன் கிடையாது, நம்ம உயிர் தான், நம்ம உடல் தான் தேர். அதுக்கு தான் அறிவுக்கு தான் சிவன் கோயில் அர்த்தம் சொன்னது. அவ்வளோ பெரிய தேரோட மொத்தம் 96 கலைகள் தான் தேர். அது சூரியக்கலை, சந்திரக்கலை, அக்னிக்கலை, இது 3 சேர்ந்தது தான் ஒரு தேர். இது 3மே நம்ம உடம்புள்ள இருக்கிறதுக்கு தான். சூரியக்கலை சந்திரக்கலைன்றது நம்ம 2 மூச்சு காற்று. நம்ம மூச்சு காத்துக்குது. இந்த பக்கம் ஒன்றா சூரியக்கலை, இந்த பக்கம் ஒன்றா சந்திரக்கலை. இதை தான் சூரியக்கலை சந்திரக்கலைன்னு சொல்லுவாங்க. கடவுள்னு யாரும் கிடையாது. கடவுள் எல்லாரும் மனுஷன்தான். மனுஷன்தான் கடவுளாக ஆக்கப்பட்டு இருக்கிறான், கடவுளாக இருக்கிறான். மனுஷன் மட்டும்தான் கடவுளுக்கு இறைவனுக்கு கை கால் கிடையாது. ஒரு ஜோதிக்கு எப்படி கை கால் இருக்கும்? அதெல்லாம் இருக்காது. ஜோதி ஜோதியாக தான் இருக்கு. அந்த ஜோதியோட அருள் நம்மளுக்கு விளக்க வச்சு எது கும்பிடணும்னா, நம்ம விளக்க வச்சு கும்பிடும் போது நம்ம உடம்புல அதிகமான உஷ்ணம் ஏறும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இதுக்காக தான் கடவுள்ன்றவர் நம்ம உள்ளே இருக்கார். நம்ம தேட தேவையில்லை. இதுதான் 10 வாட்டியும் சொல்கிறேன். ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சுக்கணும். கடவுளை தேடி அலையாதீங்க. முழுமையான கடவுளை நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் உள்ளே தேடினா தான் கிடைப்பார். நீங்கள் வெளியே தேடினா கிடைக்க மாட்டார். பிரபஞ்சன்றது பெருசு. நம்மலாம் ஒரு சிறு துளி செத்தா திருப்பி பிறக்க மாட்டோம். நம்ம இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பிறவிக்குது அத்தனை பிறவிக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் போய்
செத்தா திருப்பி நம்ம பிறக்க மாட்டோம். இருக்கிற வரைக்கும் இறைவனை அடையிறதுக்கு தான் இந்த உடலை கொடுத்துக்கிறார் கடவுள். அதை வேஸ்ட்டு பண்ணுறாதீங்க. ஆசை பாசை எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி தூக்கி போடுங்க. எல்லாம் பொய். இந்த உலகமே பொய். இது பொய்யான உலகம். மெய்யான உலகம் வேறு இருக்குது. அதுக்கு தான் சாகா கல்வின்னு சொல்கிறது. நம்ம சாவாது இருக்கிறதுக்கு எவ்வளோ உலகம் இருக்குது. பூமிக்கு மேலே நிறைய உலகம் இருக்குது. வெள்ளி நிறைய உலகம் இருக்குது. வெள்ளி இருக்குது. சூரிய சந்திரன்லாம் வந்து நம்ம சொல்கிறத கட்டுப்படும். ஏன்னா பஞ்சபூதமாக நம்ம உள்ள அடக்கம் நம்ம உடம்பு உள்ள தான் இருக்குது. பஞ்சபூதம், சூரியகலை, சந்திரகலை, அக்னிகலை எல்லாம் நம்ம உடம்புல தான். 96 கலைகள் நம்ம உடம்புல இருக்குது. நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா ஏசுனது எல்லாருமே மறைமுகமாக தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஏசுநாதரும் ஒரு மறைமுகமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது எல்லா கிறிஸ்டினுமே தெரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை. கிறிஸ்டின் எல்லாருமே தெரிஞ்சுக்க ஒரு வார்த்தை என்னென்னா, இது கிறிஸ்மஸுக்கு ஒரு ஃபாதர்கிட்ட நான் எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஜாலியாக கிண்டல் பண்ணி பேசுவேன். அப்படி பேசும்போது அந்த ஃபாதருக்கு ஒன்றும் தெரியல. என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் அதாவது பேசுனதர் என்ன சொன்னார்னா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னாருன்னு அவர் சொல்கிறார். கேட்க சொல்கிறார் அவர்கிட்ட அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் சொல்கிற வார்த்தை தப்புன்னு அவர்கிட்டே சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிற வார்த்தை தப்பு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்கிறது அதோட அர்த்தம் வேறு. அவரும் சூட்சமமாக சொல்லிட்டு தான் போயிருக்கார் இயேசுநாதர். அதனால் சொல்கிறத கேட்டுங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். அந்த வார்த்தையை உங்ககிட்டையும் சொல்கிறேன். இயேசுநாதரை கும்பிட்றவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அது. ஏன்னா போய் தேடாதீங்க, சர்ச்சாக தேடாதீங்க, கோயிலாக தேடாதீங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படணும்னா அதுக்கு அர்த்தம், முழு அர்த்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இப்போது அழகாக உக்காஞ்சி கத்தக்கூடாது. கத்தனெல்லாம் கடவுள் வரமாட்டேன். மனசு உள்ளே உட்காந்து நம்ம மூச்சு காற்று சுவாசனம் பண்ணி நம்ம மூச்சு காற்று எடுத்துன்னு போய் நம்ம நெத்தியில் தட்டணும். இது பேர் தான் தட்டுங்கள் திறக்கப்படும். இதை புரிஞ்சுங்க, நல்லா முழுமையாக தெரிஞ்சுங்க. நம்ம மூச்சு காற்று எடுத்துன்னு போய் நம்ம நெத்தியில் தட்டினா நம்ம நெத்தி போட்டு திறக்கும். நம்ம உச்சியில் தட்டினா உச்சி தலை திறக்கும். அப்படி திறக்கும் போது கடவுள் உனக்கு தெரிவார், நீ கேட்குறத கொடுப்பார். இந்த வார்த்தையை தான் அவர் சொன்னார். இவங்க அதுக்கு புரியல. ஏன்னா புரியாதையே கஷ்டப்படக்கூடாது. எல்லா இனத்துலேயுமே சொல்கிறேன். புரியாத கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுனுக்குறாங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முழுமையாக கடவுள் ஒரு ஜோதி. கடவுளுக்கு மதம் கிடையாது. கடவுளுக்கு மதன்றது கிடையாது. மதத்தை சார்ந்தவன் யார் நான் இந்த மதம்னு சொல்லிட்டு கடவுளை கும்பிட்டாலும் கடவுளை அடைய முடியாது. நீ உட்காந்து தியானம் பண்ணி இறைவனை அடைஞ்சால் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும். இல்லைன்னா கடவுளை அடைய முடியாது. சிவன்றது நம்ம உள்ள இருக்குது. ஜோதி, அருட்பெருஞ்சோதின்றது நம்மளுக்கு மேலே பெரிய ஜோதியாக, ஆதிக்கும் அந்தத்துக்கும் இல்லாத ஜோதி. அது சிவன் சொல்கிறோம். அந்த சிவத்துக்கு நம்மளால் அபிஷேகம் பண்ண முடியுமா? திருவண்ணாமலையில் ஒரு ஜோதி ஏற்றிக்கிறாங்க. அந்த ஜோதிக்கு நம்ம அபிஷேகம் பண்ண முடியுமா? அந்த மாரி அதோடைய வானுக்கும் பூமிக்கும்
சொந்தமான ஜோதி தான் சிவம். அந்த சிவத்துக்கு அபிஷேகம் பண்ணுறேன், ஆரத்தி எடுக்கிறேன், இதெல்லாம் பொய்யான வேலை. அதெல்லாம் செய்கிறது வேஸ்ட்டு. உங்களுக்கு கிடைக்கும், கடவுளை பார்க்க முடியாது. சிறு சிறு சித்திகள் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறது நடக்கும். எது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குமே தவிர முழுமையான கடவுளை உங்களால் அடைய முடியாது. முழுமையான ஜோதியை நீங்கள் பார்க்கணுன்னா தவம் இருக்கணும். தவன்றது பல வருஷங்களாம் இல்லை. நல்ல சுத்த ஆத்மாவாக இருந்து எந்த ஒரு ஜீவராசிக்கும் எந்த ஒரு பாவமும் பண்ணாத இருக்கிறம்ப அவன் ஒரு வார்த்தையிலே இறைவன் இன்னும் அதிகமாக சீக்கிரமாக வர்றது யாருக்கிட்டேன்னா அழுது கும்பிடுறாங்க. அதுக்கு தான் வள்ளலார் பேர் என்ன தெரியுமா? ராமலிங்க அடிகளார். அது மட்டும்தான் தெரியும். அவர் உண்மையாலுமே பேர் அழுமூஞ்சி சாமியார். அழுமூஞ்சி சாமியார். அவர் அழுதுன்னே தான் இருப்பார். எதுக்கு ஏற்றாலும் அழுவார். எந்த ஜீவனை பார்த்தாலும் அழுவார். அதனால தான் அவருக்கு அழுமூஞ்சி. நான் வச்ச பேர் அவருக்கு வள்ளலார். இறைவன் அவரை நம்ம கொச்சப்படுத்தலை, திட்டல. அவரை நான் கும்பிடும் போது அவரை அப்படி தான் கும்பிட்டுக்கிறேன். அவர் எப்படி அழுகுறாரோ அந்தமாரி இப்போ என்னை அழுவ வச்சிட்டார். இந்த வீடியோ போடுறதுக்கு முழு காரணமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். இதுதான் உண்மை. உடம்பு சரியில்லாத படுத்துன்னு இருக்கும்போது எல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் டாடி பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறாங்க. யாரும் இல்லாத அந்த நேரத்துக்கு அவர் தான் நம்ம உடம்பு சரியாயிடுச்சு, உடனே சரியாயிடுச்சு. எப்படி சரியாயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு வெள்ளை துணி கட்டிக்கின்னு அவர் மடி மேலே படுக்க வச்சுக்கிறார். எழுந்துக்கவும் முடியல, கண்ணை திறக்கவும் முடியல. கண்ணை திறக்கும் போது அந்த மடியும் இல்லை, அந்த நிழலும் இல்லை. அதிலிருந்து தான் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றியே நான் பேச ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா இறைவன் மிகப்பெரியவன். சும்மா பொய்லாம் சொல்லக்கூடாது. இறைவனுக்கெல்லாம் உருவம் கிடையாது. இறைவன் நம்மோடு வாழுறாரு. நம்ம இறைவனாக முதல்ல மாறணும். அதுக்கு மேலே இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிறார். ஜாதி மதத்துக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது கடவுளுக்கு. எல்லா மதத்துக்கும் சொல்கிறேன் நான். இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையாது. எல்லா மதத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஜாதி மதம்லாம் கடவுளுக்கு கிடையாது. அப்படி மதத்தை வச்சு இனத்தை வச்சு நீங்கள் கடவுளை பார்க்கணுன்னு நினச்சா பார்க்கவும் முடியாது. இறைவன் ஒருவன் தான். இதேமாரி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். குலதெய்வம்னு சொல்லிட்டு எந்த கோயில்லையும் கோழி ஆடுங்களை அறுக்கிறத விடுங்க. இந்த நாடே நல்லா இருக்கும். அதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஆலயங்களில் கோழி ஆடு மாடு இதெல்லாம் அறுக்கிறத நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ தான் இந்த நாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த நாடு எப்போவுமே சண்டையிலேயே தான் போயின்னு இருக்கும். ஏன்னா எல்லாம் நம்ம உயிர் நினைக்கணும். எல்லா உயிரும் நம்ம உயிர். எல்லா உயிருமே நம்ம உயிர் தான். இதான் உண்மை. அதை புரிஞ்சிக்காத அதை அறுத்து அந்த பாவத்தை ஏற்றுக்கின்னு அந்த டைமில் அறுத்து வியாபாரம் பண்ணுற அதெல்லாம் இல்லை. முதல்ல ஒரு ஜீவராசி அறுக்கிறதே பெரிய பாவம். அந்த பாவத்தை செய்து தான் நாடு குட்டி சேவராக போயின்னு இருக்கு.
முதல்ல அந்த பாவத்திலேருந்து முதல்ல அந்த கோயிலுங்களில் ஆடு கோழி பலியிடுறத முதல்ல விடுங்க. இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சாட்சியாக சொல்கிறேன். நாடு சுபிட்சமாக இருக்கும். ஜோதியான இறைவனை பார்க்க எந்த குருவும் தேவை கிடையாது. நம்ம மனசாட்சி சுத்தமாக இருந்து 4 ஜீவராசிகளுக்கு நீங்கள் சாப்பாடோ எது போட்டாலும் சரி, 4 ஜீவராசி வயிறு பசி இல்லாத பார்த்துக்கினீங்கனாலே உங்கள் பக்கத்தில் கடவுள் இருப்பார். உள்ளகிற கடவுளை நீ கும்பிடணும். ஒன்று நீ முழுமையாக அருள் அடையணும்னா தியானம் பண்ணி தான் ஆகணும். தியானம் பண்ணு. மூச்சு காற்ற கவனி. அவனை மூச்சை கூட அடக்க சொல்லு. மூச்சை காற்ற கவனி. மூச்சு காற்று எங்கே ஓடுதுன்னு பாரு. உன் உயிர் இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிடும். இறைவன் உள்ளகிறாரு. தேவையில்லாத கோயிலாக சுற்றி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை இழுத்து வச்சுக்காதீங்க. இது கோயிலில் யார் பலியிட்டாலும் விடாதீங்க. எந்த கோயில்லையுமே பலி கொடுக்கறது, இந்த நாட்டிலேயே பலி கொடுக்கறது, கோயிலுங்களில் பலி கொடுக்கறத விட்டாதான் இந்த நாடே நல்லா இருக்கும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். அடுத்த வீடியோவில் கடவுளை பற்றி இன்னொரு வார்த்தை சொல்லித்தரேன். ஏழை எளிய மக்கள்லாம் கடவுளை கும்பிட முடியாதவங்க சொல்லணும் ஒரு வார்த்தை. அதை சொல்கிறேன். நல்லா கவனமாக கேட்டுக்கணும். எல்லாம் ஒரு வாட்டி 2 வாட்டி கூட போட்டு கேளுங்க. நான் தெய்வீகமான வார்த்தைங்க. நான் சொல்கிறது எல்லாமே தெய்வீகத்துக்கு சமம்தான். உங்களுக்கு சொன்ன வார்த்தை எல்லாமே தெய்வத்துக்கு சமமான வார்த்தைங்க. இப்போ சொல்கிற வார்த்தையை நல்லா கேட்டுங்க. சிவத்தை நீ உன் வீட்லேயே பார்க்கணும். எப்பயோ என்றைக்கு வேணால் பார்க்கணும். உன்னால் தியானம் பண்ண முடியாது, உன்னால் கடவுளை கும்பிட முடியாது அப்படின்றவங்க இந்த வார்த்தையை மட்டும் தூங்கி எழுந்தவனே சொல்லுங்க. விடுதுமே வெண்ணீற்றை மெய்யிற் பூசி வெளுத்த மைந்த கோவனு தன்று செடியுடையார் வில்வினை நோய் தீர்ப்பாய் என்று சுடர்விதனில் நடமாடும் ஜோதி என்றும் கடிமலர் தோழும் அடியேர் நெஞ்சில் கல் பூன்றில் தானரை காணலாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. டெய்லியும் சொல்லிடுவாங்க இந்த வார்த்தையை டெய்லி சொல்லின்னு வந்தால் இன்றைக்கினா ஒரு நாள் 30 கடவுள் உங்கள் வீட்டு உள்ள காலடி எடுத்து வைப்பார். ஆனால் அந்த ஜோதியான கடவுள் நீ தியானம் பண்ணால் தான் பார்க்க முடியும். தெய்வன்றது முழுமையாக சிறு தெய்வத்தை வணங்குறத, குல தெய்வத்தை கும்பிட வேணாம் இல்லை, குல தெய்வத்துக்கு காவு கொடுக்குறத விடுங்க. குல தெய்வத்துக்கு நீங்கள் எப்போ காவு கொடுக்குறீங்களோ அப்போயே உங்கள் வீட்டில் பிரச்சனை நடக்கும். அப்பயே சண்டை வரும். அப்பயே பல பிரச்சனைகள் வரும். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நீங்கள் மட்டும் ரத்தத்தை குடிக்கல, கொஞ்ச நேரத்தில் எண்ணெயை தூக்கிடுச்சு. நீங்கள் மட்டும் ரத்தத்தை குடிக்கல, பல ஜீவராசிங்க குடிக்குது. முதல்ல அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குடும்பம் சுபட்சமாக இருக்கும். நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிட்டுங்க. கோயிலுங்களில் முதல்ல செய்கிறத விடுங்க, பலி கொடுக்குறத விடுங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி. ஓம் சிவாய நம. நம சிவாய.